அதிமுகவிலிருந்து யார் முதலமைச்சர் ஆவாங்கன்னு என்டிஏ தான் சொல்லும்னு சொல்றவங்களுக்கும், கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் ஆன பதிலா நம்ம எடுத்துக்கணும். இதை நேரடியாக அமித்ஷாவை தாக்கலனாலும் மறைமுகமாக அமித்ஷாவுக்கு தெளிவான ஒரு பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இதுல இருந்து அடுத்த கட்டம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அதாவது இந்த கூட்டணி எப்படி சுமூகமாக போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க? அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி. அதாவது இன்னைக்கு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டணி சுமூகமா போறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 பேருமே டெஃபினிட்டிவ் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பிஜேபியை பொறுத்த மட்டும் என்டிஏ ஆட்சியில அதிமுக பெரும் தலைமையில் அந்த ஆட்சி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனா அதிமுகவுடைய முதலமைச்சர் யாருங்கிறத பத்தி கூட 2வது தரம் பேசும்போது இவர் அமித்ஷா தெளிவா சொல்லல. அதிமுகவிலிருந்து முதலமைச்சர் வருவார்னு சொன்னபடியே பழனிசாமியுடைய பேர் அவர் சொல்லல. அடுத்து ஆட்சி கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்போ விஜயகாந்த் பார்ட்டியும் இவங்களும் பிரேமலதாவும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அது நல்லதுதான் வரவேற்றிருக்காங்க. பாமகவை பொறுத்த மட்டும் அன்புமணி பக்கம் தான் கட்சி இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. கட்சி நிர்வாகிகள் பெரும்பான்மையோர் அன்புமணி பக்கம் தான் இருக்காங்க. அவர் பிஜேபி கூட போகணுங்கிறதுல தெளிவா இருக்காரு. அவருடைய அரசியல் எதிர்காலம் இதெல்லாம் மனசுல வச்சு அவர் எல்லாருக்குமே அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற உரிமை உண்டு. அப்ப இன்னைக்கு தேதிக்கு இவங்க கிட்ட இருக்கிற அதிமுக இருக்கிற பிஜேபி, பாமக, தேமுதிக கூட இவங்களை விட்டு விலகி போறதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு. தனியா அவங்க போய் நிற்கிறது. ஆனா அப்படி நிற்கும் போது ஒருவேளை விஜய் பார்ட்டி இந்த பக்கம் வர்றதுக்கான சூழ்நிலை, அதிமுக பக்கம் வர்றதுக்கான சூழ்நிலை உண்டு. பிஜேபியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ஒரு இதெல்லாம் கூட்டணி இதெல்லாம் எதுக்குன்னா திமுகவை ஆட்சி கட்டில இருந்து இறக்கணும். இது திமுக ஆட்சி கட்டில இறக்குறது அப்படிங்கிறது அவங்களுடைய தீர்மானத்துடைய முதல் பகுதி.